நாமலாம் உள்ள போகலாமா? உள்ள போய் சாமி கும்பிடலாமா? நாமலாம் இந்த கோயிலுக்குள்ள போனா தப்பா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே தோணும். கண்டிப்பா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கோயிலுக்குள்ள போய் பார்க்கணும், சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். எந்த ஊர்லயும், எந்த கோயில்லயும் இவங்க தான் வரணும், இவங்கலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்ல. நம்ம மனசு தான் தடுக்கும். நம்ம உள்ள போகலாமா? நம்ம உள்ள போனா யாரும் எதுவும் கேட்பாங்களா? நம்ம உள்ள போய் எப்படி சாமி கும்பிட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு தான் தடுக்கும். எனக்கு தெரிஞ்சு நாங்க தனித்தனியா வந்திருந்தா உள்ள வந்திருப்போமான்னு தெரியல. டீமா வந்தனால ஏதோ ஒரு நம்பிக்கையில உள்ள வந்துட்டோம். ரொம்ப நாள் ஆசை உள்ள போய் பார்க்கணும், உள்ள போய் சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு உள்ள வந்தோடனே பார்க்கறதுக்கே அருமையா இருக்கு. அப்படியே மனசுக்கு ஒரு அமைதியான ஒரு ஃபீலை கொடுக்குது. நாங்க உள்ள வந்த உடனே தரையில உட்காந்து அங்கிட்டு இங்கிட்டுமா சுத்தி பார்க்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் எல்லாரும் சாமி கும்பிட்டாங்க. நாமளும் சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் கும்பிட்டோம். இப்படிதான் சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு எதுவுமே இல்ல. மனசுக்கு உண்மையான பக்தியில கும்பிட்டா கடவுளுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம உள்ள வந்து எல்லாருமே கேண்டில் வாங்கி வச்சுட்டு போறாங்க. எதுக்குன்னே தெரியல. அப்படியே நாங்களும் ஆளுக்கு 2 கேண்டில் வாங்கி வச்சுட்டு வந்ததுக்கு ஒரு அடையாளமா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டோம். பத்த வைக்கிறதுக்கு இடம்லாம் நினைக்க அதான் அப்படியே வச்சுட்டு போறாங்க. இந்த வாய்ப்பு அளிச்சு அப்படியே ஒரு இயேசுப்பாக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாம எல்லாரும் ஒண்ணே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிடணும். மதம் என்றும் நம்மளை காக்காது, மனித நேயம் தான் நம்மளை காக்கும் நண்பா.